கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதன் முன்பாகம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் அப்படின்ட்டு அந்த வசனம் ஆரம்பிக்குது முன்பாகம். அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, போவாஸ் யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு யூதன், பெத்லகேம் ஊரான ஒரு ஐஸ்வர்யவான், நிலங்கள்லாம் வைத்திருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ரூத் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அந்நிய ஸ்திரீ, ஒரு மோவாபிய ஸ்திரீ, அது புறஜாதியான ஒரு ஸ்திரீ இந்த ரூத். அந்த ரூத்து தான் அந்த வயலில் பொறுக்கிக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறாங்க. அந்த ரூத்தை பார்த்து இந்த போவாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா, வேறு வயலுக்கு போக வேண்டாம், நீ இங்கேயே இரு, இவ்விடத்தை விட்டு போகாமலும் அப்படின்ட்டு அதில் சொல்கிறார். இது உலக பிரகாரமான காரியங்கள். அதிலே நம்ம கொஞ்சம் ஆவிக்குரியதான காரியத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த போவாஸ் இருக்கிற இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து, நம்ம தேவன், ஒருவேளை நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மோவாபிய ஸ்திரீ ரூத்தை பார்த்து அந்த போவாஸ் சொன்னதை போல தான் நம்ம ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாதவர்களாக, ஒரு புறஜாதிகளாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாகத்தான் இருந்தோம். ஏன் அந்த புறஜாதி அப்படின்னா, ஆண்டவர் வெறுத்து விட்டாரா? அப்படி கிடையாது. நம்ம தான் கீழ்ப்படியாமையாக போனது. ஆண்டவரை ரோமர் 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் ஏன் அதை புறஜாதி அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம அதை படித்தா தெரியும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மலாம் கர்த்தரை தேடாதவர்கள், ஒரு காலத்தில் கர்த்தரை தேடாதவர்கள், அவரை பற்றி விசாரித்து கேளாதவர்கள் அப்படின்ட்டு ரோமர் 10:20ஆவது வசனத்தில் போட்டிருக்கோம். புறஜாதிகளை பற்றி அதில் சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்டதான நமக்காக, ஆண்டவரை தேடாத, அவரை பற்றி எதையுமே நம்ம விசாரித்து எதையுமே ஆண்டவரை பற்றி கேட்காத, அது இன்னும் புறஜாதிகள் நிறையா போட்டிருக்கோம். காட்டு ஒலிவ மரம் அப்படின்னு போட்டிருக்கோம், ஒட்டப்பட்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், இப்படி பல வார்த்தைகள் உண்டு. மொத்தத்தில் ஆண்டவரை தேடாதவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொன்னார், மத்தேயு 11ஆவது அதிகாரம் 28ஆவது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் வித்தியாசமே பார்க்கல, இஸ்ரவேல் மட்டும்தான் வரணும், யூதர்கள் மட்டும்தான் வரணும் அப்படிலாம் இல்லை. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு மத்தேயு 11:28 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். இப்போ இந்த மாதிரி ஒருவேளை இந்த போவாஸ் ஒருவேளை புறஜாதியான ஒரு ஸ்திரீ தான், அந்த மோவாபிய ஸ்திரீ தான் அந்த ரூத்தை பார்த்து சொன்னதை போல தான் ஆண்டவரும் இப்பொழுதும் நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம பாவத்தில் விழுந்திருக்கலாம். நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாவம் செஞ்சுட்டா அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்ட்டு எவ்வளவோ செலவழிக்கிற காரியங்கள்லாம் இன்னும் உலகத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றார். நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாம். இந்த போவாஸ் இந்த ரூத்தை சொன்னதை போல தான் ஆண்டவர் நம்மளை பார்த்தும் சொல்லிக்கிட்டு இருக்கார், நீ வேறு எங்கேயுமே போக வேண்டாம், நீ ஏன்ட்ட வந்துரு, நீ வேறு எங்கேயும் இந்த பாவத்திற்காக பரிகாரத்தை தேடியோ, எப்படி நம்ம நல்லவனாக வாழ்கிறது, எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது அப்படின்னு நீ வேறு எங்கேயுமே தேடி போக வேண்டாம், நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவரை அன்றி நம்ம பரிசுத்தமாக வாழுவது முடியாத காரியம். இந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் யோவானில் சொல்லியிருப்பார் இயேசு கிறிஸ்து. சீஷர்களை பார்த்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ்வது அரிதான ஒரு காரியம் தான். ஒருவேளை இந்த ரூத்தை பார்த்து இந்த போவாஸ் சொன்னதை போல தான் ஆண்டவர் இப்பொழுதும் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், என்னிடத்தில் வந்துருங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்கி அதுக்கடுத்து நம்மளை எங்கே கொண்டு போக போகிறேன்னு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக போகிறார். அடுத்த ஒரு காரியம் அதே அதிகாரத்தில், அந்த ரூத் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பின்பாகத்தில் போட்டிருக்கு. போவாஸ் அதே ரூத்தை பார்த்து சொல்கிறாரு, இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம், நம்மளாம் ஆண்டவரை தேடாதவங்க அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கடுத்து அந்த ரூத்தை பார்த்து அந்த புறஜாதியான ரூத்தை பார்த்து சொல்கிறாரு, என் ஊழியக்காரரோட நீ இரு அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய காரியம். ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீயை பார்த்து ஏன் ஊழியக்காரங்க கூட இரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். அதே போல் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம ஆண்டவரை தேடாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை, எல்லாத்தையும் பார்த்தும் ஆண்டவரை அறியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்தோம். ரோமர் 10 நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்த்தாலே தெரியும். ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய மகத்துவங்கள், இதெல்லாம் நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டோம், அதை பற்றி நம்ம விசாரிக்காமல் கேளாதவர்களாக தான் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை எந்த வித்தியாசமுமே பார்க்கல. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் இருக்குது, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை அப்படின்ட்டு வரிசையாக வரும். அடிமை என்றும் சுயாதீனம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு வரும். வெளிப்படுத்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், எல்லாம் சமமாக தான் பரலோகத்தில் நம்மளை கூட்டி சேர்க்க போகிறார். இஸ்ரவேலர்கள் இவங்க புறஜாதிகள் அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு வித்தியாசமே கிடையாது. முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம வரணும், அதான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம். ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு நம்மளிடத்தில் ஆண்டவர் வித்தியாசமே பார்க்கறதில்ல. அந்த போவாசம் அப்படி தான் சொல்கிறாரு, என் ஊழியக்காரரோடய நீ இரு அப்படின்னு சொல்கிறார். அதே போல் தான் ஆண்டவர் நம்மளையும் ஒரு வசனத்தில் போட்டிருக்கு,
பரலோகத்தில் நம்மளும் தேவதூதர்களைப் போல இருப்போம் அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து சொல்வார். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கிருபை நம்மளுக்கு வந்து ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம பாவிகளான ஆண்டவரை தேடலை. ஒரு வசனத்தில் இருக்குது யோவானில், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தேடி போல, இயேசு கிறிஸ்துவை தேடி நாம் போல, கடவுளை தேடி நம்ம போல, இயேசு கிறிஸ்துவ நம்மளை தேடி வந்தார் இந்த உலகத்திற்கு. எத்தனையோ பேர் கடவுளை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்மளை தேடி இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் மனுஷ ரூபமாக. நம்ம அவரை போய் பார்க்கல, பரலோகத்திற்கு போய் எப்படி நம்ம போகணும் அப்படின்னு நம்ம வழியெல்லாம் தேடலை. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு ஒரு வழியை அமைச்சு கொடுத்துட்டு நம்மளைப் போலவே பாடுகள்லாம் அனுபவித்து, நம்மளைப் போலவே சோதனைகள் இது எல்லாத்தையும் அனுபவித்து நம்மளுக்காகவே இந்த மனுஷ ரூபம் எடுத்து இந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த உலகத்தில் வந்து நம் பாவிகளாக இருக்கையில் தான் அவர் மரித்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். நம்ம நீதிமான்களாக இருக்கும்போது, இல்லைனா நம்ம வந்து பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தோம் அப்படிங்கும்போது ஆண்டவர் நம்மளுக்காக வரல. நம்ம பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் நம்மளுக்காக வந்தார். அதுதான் அவருடைய பெரிய அன்பு, அதுதான் அவருடைய பெரிய கிருபை. வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அதுலேயும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நின்று, அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பாங்களாம். அவருக்கு முன்னால் என்ன, அவருக்கு எப்போதும் ஆராதனை செய்வாங்க இரவும் பகலும் அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தில் இருக்கும். 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில். இப்போ அந்த பரலோகத்தில் அந்த பிதாவிற்கு முன்பாக பாவத்தையே பாராத சுத்த கண்ணனாகிய அந்த பிதாவிற்கு முன்பாக நிற்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை, நித்திய ஜீவன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பரலோகம் அப்படிங்கிறது நிறைய நேரத்தில் பரலோகம் அப்படின்னா நான் போயிட்டு வந்தேன் அப்படிலாம் இது சொல்கிறதுனால நம்ம வந்து பரலோகத்தை வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நினச்சிடக்கூடாது. தேவன் இருக்கிற இடம், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் பரலோகம். அந்த இடத்திற்கு உங்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்துறாரு. நித்திய ஜீவனை தருவேன் என்றதே அவர் செய்த வாக்குத்தத்தம் அப்படின்னு 1 யோவானில் இருக்குது. இப்போ அவர் தந்த அந்த பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னதை போல் என் ஊழியக்கார பெண்களோட இரு அப்படின்னு சொன்னதை போல் நம்மளையும் ஆண்டவர் வந்து தனியாக பிரிச்சுலாம் வைக்கல, புறஜாதிகள் அப்படின்னு பிரிச்சுலாம் வைக்கல. ரோமன் இது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்கிறார். இப்போ ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தேவதூதர்களைப் போல் நம்மளையும் அந்த பரலோகத்தில் சேர்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த தேவனை நம்ம தேடுறோமா? அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவர் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார். நம்ம தேடாதப்போ அவர் தேடி வந்தார். நம்ம இவ்வளோ தூரம் நாம் அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறோம். அவர் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார், ஆனால் நாம் அவர் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கடைசியாக ஒரே ஒரு இதை மட்டும் பார்ப்போம். ரூத் அதே 2வது அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனத்தில் பார்த்தா போவாஸ் வந்து சொல்லுவார் ரூத்துட்ட, நான் வந்து பல காரியங்கள் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். நீ வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிற, உன்னுடைய சொந்த நாட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், மாமியார் கூட வந்துட்டேன் அப்படின்னு உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதனால தான் இப்படி சொல்லியிருப்பார் போவாஸ். இந்த மாதிரி நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம், எங்கள் கூட இரு அப்படின்லாம் போவாஸ் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவளுடைய நற்கிரியைகளை பார்த்து சொன்னார். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து நம்மளை அழைக்க வந்தப்போ நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து அழைக்க வரல. நம்ம பாவிகளாக இருந்தாலும் அவர் அன்பு நிமித்தமாக நம்மை நோக்கி வந்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம முதலே பார்த்தோம். அப்போது அவர் அன்புள்ள தேவன். நம்ம ஒருவேளை அவரை தேடி போகல. இந்த போவாஸ் வந்து நாம் நற்கிரியை செய்ததுனால அவர் வந்து வந்தார். அவர் வந்து ரூத்தை பார்த்து அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆனால் நம் தேவன் நாம் நற்கிரியை செய்கிறதுனால அல்ல, நாம் அவருடைய அன்பினாலே அதான் ஒரு வசனத்தில் அழகாக இருக்குது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள் அப்படின்னு இருக்குது. இப்போது அவருடைய அன்பு தான் அடிப்படை, மற்றபடி நம்மளுடைய காரியங்களால் அல்ல. அவருடைய அன்புனால், அவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது இந்த அன்புள்ள தெய்வத்தை நம்ம அவரை எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ கிரியையே தேவையில்லையா, நற்காரியங்களே செய்ய தேவையில்லையா? அப்படி இல்லை. நம்ம ரட்சிக்கப்படும் போது நாம் எப்படியோ இருந்தோம், பாவிகளாக தான் இருந்தோம். ஆண்டவர் வரும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் தான் சொல்கிறேன். நீதிமானம் மாறிட்டு நீ என்கிட்ட வான்னு சொல்லலை. நீ அப்படியே இருக்கிற வண்ணமாக என்கிட்ட வந்துட்டு நான் உன்னை நீதிமானம் மாற்றுவேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம நீதிமானம் மாற முடியுமே தவிர நாமவே நீதிமானம் மாறுவது வந்து ஒரு முடியாத காரியம். ஒருவேளை நம்ம இன்றைக்கி பார்த்தோம், ரெண்டு காரியங்கள் பார்த்தோம். அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து 2 விஷயம் சொன்னார். வேறு எங்கேயும் போவேனா, இங்கே இரு அப்படின்னாரு. கடைசியில் என் ஊழியக்கார பெண்களோட இரு அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் நம்மளையும் பார்த்து நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம், என்னிடத்துல வந்துரு அப்படின்றாரு. கடைசியாக அவருடைய நித்திய ஜீவனில் அவர் இருக்கிற இடத்துல, தேவன் இருக்கிற இடத்துல நம்மையும் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நற்கிரியைகளை பார்த்தல்ல, ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பினால். ஆனால் அப்போ ஆண்டவர் மேலே வைத்த அன்பினால் நம்ம வந்த பிறகு அப்போ நற்கிரியைலாம் செய்ய வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஒரு வசனம் இருக்குது, நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. இப்போது நற்கிரியைகளை செய்வதற்காக தான் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போது நம்மளுக்குள்ளே அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது, அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது, அவருடைய பரிசுத்த ஆவியாக நம்மளுக்குள்ளே வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்னா நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அவர் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அவர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபித்து ஆண்டவரே என்னிடத்துல வாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கும் நித்திய ஜீவனை, அந்த பரலோக ராஜ்யத்தை எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா தூதர்களோடும் சேர்ந்து நம்மளும் தேவனை ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். இல்லை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு 2 காரியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஒருவேளை அது ரூத் போவாஸ் ஒரு உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவரே ஆவிக்குரியதான சத்தியத்தை நீர் கற்றுக் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே போல் ஆண்டவரே நாங்களும் பாவம் செஞ்சுட்டோம், பரிகாரத்தை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு இருக்கீங்க. நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் வருவோம் என்று அர்ப்பணிக்கிறோம், வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கும் நித்திய ஜீவனை தந்து ஆண்டவரே உம்முடைய பாக்கியத்தினால் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.